வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. திரிசூலம் மயூரகிரி பாலமுருகன் துணை. நேற்றுக்கு எண்ணம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கு பேச்சு. உலகத்தில் தோன்றின அத்தனை உயிர்களுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குன்னா அது பேச்சு தான். அது மனுஷனுக்கு கிடச்சிருக்குது. குரல் பகவான் கொடுக்கறது. அது ஒரு வரம் சொன்னோம் இல்லையா? குழல் இனிது யாழ் இனிது என்பவரெல்லாம் மழலை சொல் கேளாதவர். வள்ளுவ பெருந்தகையே சொல்கிறார். பேசணும். பல பல மனிதர்களுக்கு பேச்சு வந்தது முருகன் அருளால் தான். புலவர்களாக இருக்காங்க. நாக்கில் வேல் கொண்டு எழுதினவுடனே அவங்க தமிழ் புலவர்களாகிறாங்க. தமிழ்க்கடவுள் முருகன். உயிரெழுத்து மெய்யெழுத்து கண்களாகவும் கரங்களாகவும் வேணியிலே தமிழ் தென்றலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே இன்றைக்கு பேச்சு வேண்டும். பேசித்தான் ஆக வேண்டும். வார்த்தைகள் அதன் அர்த்தத்தை மாற்றுவதில்லை. வார்த்தையை விட்டவர்கள் வேணால் மாறி மாறி பேசலாம். ஏனால் மொழியின் வலிமை அது. எந்த மொழியாக இருந்தாலும் அதை உருவாக்கியவர்கள் எழுத்து உருவாக்கியிருக்கிறார்கள். அந்த சொல் துவனி, அந்த ஒலிக்குறிப்பெல்லாம் சித்தர்களாக மகான்களாக இருந்தவர்களால் உருவாக்கப்பட்டது. எந்த மொழியும் எதற்கும் சளைத்தவர்கள். தன் எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு, தன் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதற்கு, அனைத்து வாழ்க்கை பயன்பாட்டிற்கு மொழி அவசியம். அந்த மொழி எழுத்தாகவும் இருக்கிறது, பேச்சாகவும் இருக்கிறது. அந்த வகையில் எல்லா வகையிலும் சிறந்து இருப்பது நமது தமிழ் மொழி. சமஸ்கிருத மொழி யூனிஃபார்ம். உலகம் ஃபுல்லாக ஒரே மொழி. இறைவனை வேண்டுவதற்கு ஒரு உச்சாரணம், ஸ்வரங்கள், அந்த ஒலி, அந்த மந்திர எழுத்துக்கள் எல்லாம் சமஸ்கிருதத்தில் ஏன் கொடுத்தாலும் சமஸ்கிருதம் வைப்ரேஷன். அந்த சக்தியெல்லாம் கூட எப்படி உருவாகிறது? கராத்தே கற்றுக்கிறோம். அப்போது அப்படிங்கிறது எப்படி யா அப்படிங்கிறது அந்த எழுத்து இருக்கிற வெளியும். எந்த மொழியும் தாழ்ந்தது கிடையாது, எந்த மொழியும் மிக உயர்ந்து கிடையாது. எல்லாருமே மொழி வாழ வேண்டும். பழம்பொருள்கள்லாம் பாதுகாக்கிற மாதிரி பழைய மொழிகள் பாதுகாக்கப்படும். அந்த வகையில் எந்த மொழி தெரிந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த மொழியை ஆளுமை பெற்றிருக்கணும். எழுத்துக்களை தெரிந்து கொண்டாக வேண்டும். சொற்களை தெரிந்து கொண்டாக வேண்டும். வெக்காபுலரி, அந்த இலக்கணம் தெரிந்தாக வேண்டும். எப்படி பயன்படுத்துவது, வார்த்தைகளை தேர்ந்தெடுப்பது, வார்த்தைகளை பயன்படுத்துவது, வாக்கியமாக தொடர்ந்து பேசுவது, தங்கு தடைகள் இல்லாமல் பொங்கி வரும் வெள்ளமென அறிவு ஊற்றை அப்படியே வெளிக்கணும். அதாவது எண்ணத்தை வெளிப்படுத்துவது. எல்லா புஸ்தகத்தையும் படிச்சுட்டா கூட அதை ஒரு சபையில் சொல்கிறதுக்கு அச்சமோ கூச்சமோ அந்த கோழைத்தனமோ இருந்தாக்க அவ்வளோ படித்து என்ன பிரயோஜனம்? ஒரு விஷயத்தை சொல்லணுமா அப்படின்னு சந்தேகம் இருக்கும், குழப்பம் இருக்கும், பயம் இருக்கும். அந்த நடுக்கம்லாம் எப்போ போகும்னா, சரியான வார்த்தைகளை அது அறிந்து வச்சிருந்தால்தான் அது உபயோகப்படுத்துறதுக்கு தோணும். இது எப்படி சொல்கிறது, எப்படி எடுத்துக்கிறது? சில பேர்கிட்ட சில விஷயங்களை நோ சொல்கிறதுக்கு கூட ஒரு பயம் இருக்கும். ஆனால் வார்த்தை வித்தகர்கள் மாயாஜால வார்த்தைகள் மூலமாக கட்டி போட்டுவிடுவார்கள். அவர்கள் சொல்வதை மகுடி கேட்ட நாகம் போல் ஆடுவார்கள். அந்த சொல் வன்மை, சொல்லில் உள்ள சத்தியம். சிலர் சொல்ல கேட்டால் உடனே செய்து விடுவார்கள். சிலர் சொல்ல கேட்டால் தாமதப்படுத்துவார்கள், கேட்காமலே போய்விடுவார்கள். அப்போ வார்த்தையும் சொல்லும் குணத்தோடையும் இணைஞ்சிருக்கு. நேற்று ஒன்று சொல்கிறது, இன்னொன்று சொல் நாளை சொல்லுவோம். ஒன்றே சொல்வார் ஒன்றே செய்வார், உள்ளத்தில் உள்ளது அமைதி. நீ ஒன்று சொன்னா
காமராஜர் கூட உடனே வாக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படிம்பாரு. ஆனால் பார்க்கலாம் சொன்னாலும் நடத்தி காட்டுவார். அது மைண்ட் ஓடிகிட்டே இருக்கும். இந்த நிகழ்ச்சி எப்படியாவது செஞ்சுக்க வாக்கு தவறக்கூடாதுங்கிறதுக்காக. ஒரு வாக்கு தவறாமல் இருந்தாலும் சொல் பேச்சு நம்ம பேச்சு நம்மளே கேட்கணும். நம்ம மனசு நம்ம சொல்கிறத கேட்கணும். அப்போ நம்ம பேச்சு நம்ம சொல்கிறது மாதிரி இருக்கணும். இனிய உளவாக இனிய பொருள் இனிய உளவாக, அதாவது கனி இருக்க காய்ங்க ஒரு தட்டு. அழகாக பேசுகிறதுக்கு வார்த்தைகள் நிறையா இருக்குது. அது கனி போல். எதுக்கு கோவப்படுற மாதிரி பேசுகிறது, எரிச்சல் படுற மாதிரி பேசுகிறது? ஒருத்தரை பார்த்தாலே அண்ணாண்ட ஓடுற மாதிரி பேசக்கூடாது. ஒருத்தர் பார்த்தாலே இவரோடு கூடி பழகி பின் இவர் எப்போது காண்போமே எண்ணி பழகுதான் நட்பும்பாங்க. அந்தமாரி உள்ள மகிழுமாறு கூடி மகிழ்னாக்க ஒவ்வொருடைய வார்த்தைகள், ஒவ்வொருடைய பேச்சு, அதை பேசுகிறதுக்கு அருணகிரிநாதர் பேச்சு வரணுங்கிறதுக்காக வேல் கொண்டு எழுதினார் முருகன். அவர் இன்றைக்கி திருப்புகழ் பாடினார். இதுமாரி தான் முருகனோட அருள் இருந்தாக்க குழந்தைகளுக்கெல்லாம் வார்த்தைகள் ஞானம் வரும். ஏன் பேசணும், எதுக்கு பேசணும், எப்படி பேசணும், எங்கே பேசணும், இடம் பொருள் ஏவலெல்லாம் தெரிஞ்சு அந்த சூட்சமம் புரிஞ்சு சூத்திரம் புரிஞ்சு வாழ்க்கை ஃபுல்லாக பயமில்லாமல் வாழறதுக்கும் குற்றங்கள் செய்யாமல் வாழறதுக்கும் எந்த சூழ்நிலையும் தப்பு வாயில் பிள்ளை பிழைக்கும்பாங்க இல்லையா? அந்த அந்த அதாவது தென்னாலிராம இதில் வாயில் பிள்ளை பிழைக்குங்கிறது சொல்லுவார். என்ன சொல்வார்? ரோஜாப்பூ எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துடுவான் அரண்மனை தோட்டத்தில். செம்பருத்தி ரோஜாப்பூலாம் மாட்டின்ட்டுருவான். அப்போ ராமர் சொல்லுவார், வாயில் பிள்ளை பிழைக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். அந்த காவலாளி பிடிச்சிட்டு போவான் பையனை. அந்த பையன் புரிஞ்சுட்டான், எல்லா பூவையும் தின்னுடுவான். நான் ஒன்றுமே பறிக்கலேன்ட்டுருவான். அதுமாதிரி சாமர்த்தியமான பேச்சு. அதான் இடம் பொருள் ஏவல். எந்த இடத்துல எப்படி பேசணும், காரியத்தை சாதித்து கொள்வதற்கு வஞ்சக பேச்செல்லாம் வேண்டாம். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். வதந்தியை பரப்புறதோ புறங்கூறுவதோ அந்த மாதிரி பேச்செல்லாம் இல்லை. நம்ம ஒரு பேச்சினா அந்த பேச்சின் மூலமாக நிறைய பலன்கள் இருக்கணும், நிறைய வளங்கள் இருக்கணும். இந்த நாடு பாதுகாக்கப்படணும், இந்த மொழி பாதுகாக்கப்படணும், இந்த மக்கள் பாதுகாக்கப்படணும். அதை ஒட்டியே நல்ல தலைவர்கள் பேச்சு இருக்கணும். அது எப்படி வார்த்தைகள் அர்த்தம் மாறாதோ அதுபடி வாழ்க்கையை மாறாது இருக்கும்போது இந்த ஆன்மீக பேச்சு. எண்ணம் எப்படி வாழ்க்கை அமைக்கிறதோ அவருடைய சொல் எப்படி வாழ்க்கையை நகர்த்துகிறது. நாளை செயல்பற்றி பார்ப்போம். எல்லாம் உள்ள எம்பெருமானின் பேரில் பெருந்தனாக மயூரி பாலமுருகன் அனைவரும் வலுப்பட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரவராக. பேசுங்க, கேளுங்க. செயல் நாளைக்கு வாழ்க்கை வரணும். சிவாயங்க.